மலர்ஸ் கிச்சன் பார்க்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மலர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா பாலக் பருப்பு கீரை எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் பண்ணுற பாலக் பருப்பு கீரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறமா இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். இப்போது பாலக் பருப்பு கீரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாலக் பருப்பு கீரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட் பாலக்கீரை எடுத்திருக்கேங்க. இந்த பாலக்கீரையை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடான பின்னாடி இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பின்னாடி அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா வெடித்த பின்னாடி இதில் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், சின்ன சின்ன பச்சை மிளகாவை சேர்க்க போகிறேன். இதே மாதிரி 2 வரமிளகாவை பிச்சு போட்டிருக்கேன். அடுத்ததாக பூண்டு பல் ஒரு 6 பல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து இந்த பூண்டு கொஞ்சம் கலர் மாறணும் அது வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், பூண்டு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா இந்த கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இதை மூடி வச்சு நம்ம வதக்கி வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது கொஞ்சம் இந்த மல்லிப்பொடி வாசனையெல்லாம் கொஞ்சம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்குவோம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் ஒரே ஒரு பழம் தான் எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து இதை மூடி வச்சு தக்காளி கொஞ்சம் வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வெட்டி வச்சுருக்க பாலக்கீரைகளை இதில் சேர்க்க போகிறோம். எல்லா கீரையும் சேர்த்துக்காது. பாலக்கீரை வேகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். அதனால இதை நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாங்க. இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 1/2 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம்தான். இப்போ பாருங்கள், ரொம்ப சீக்கிரமே நல்லா வாழைக்கீரை வெந்துருச்சு. அடுத்ததாக நம்ம இதில் வேக வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்க போகிறோம். பருப்பு துவரம் பருப்பு 1/2 கப் எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பருப்பு ரொம்ப மசியை வேக வைக்காமல் கொஞ்சம் மலர வேக வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்க இந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அதனால் கீரையும் நல்லா வெந்துருச்சு. அதனால் நம்ம இதை ரொம்ப நேரம் வேக வைக்க தேவை கிடையாது. இதை கேஸை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக நல்ல ஆரோக்கியமான பாலக்கீரை பருப்பு கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ண இந்த பாலக் பருப்பு கீரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல சமையலுடன் அடுத்த மலர்ஸ் கிச்சன் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.